இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 14:27. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தை சொல்லும்போது நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும், ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஏன் பயம் வருகிறது, ஏன் கவலை வருகிறது? அதே 14:27 சொல்லியிருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அப்போ சமாதானத்தையும் வைத்துட்டு போயிருக்கிறார். கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு, பயப்படாமல் இருங்கன்னு சொல்கிறாரு. ஏன் இந்த சமாதானம் நமக்கு வரல, ஏன் கவலை வருது, ஏன் துயரம் வருது? அது எதனால் அப்படி நம்ம கவலைப்பட்டுட்டு துயரப்பட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்னா அதுக்குரிய காரணங்களை இங்கே பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே ஏசப்பா சொன்ன கிரியைகள், ஊழியங்கள் எவ்வளோ செய்ய கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். உலகமெல்லாம் சென்று சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், கஷ்டப்பட்டவங்களுக்கு உணவு கொடுக்குறோம், வியாதியத்தில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஏசப்பா வார்த்தைகளை சொல்லி விடுதலையாக்குறோம், எல்லாமே செய்துவிட்டோம். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது ஏன் என்னை நானே சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பல காரணங்கள் ஏசப்பா சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் சில காரியங்களுக்கு நம்ம பார்க்கும்போது தான் இந்த சமாதானமின்மை நம்மளுக்குள்ளே வருது. அது எப்படி என்று பார்ப்போம்னா, லூக்கா 6:27 என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். 6:28 உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். 6:33 உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாது கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. இதுதான் ரீசன். அப்போ நம்ம இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்கள்னு சொல்லும்போது சண்டை பிடிக்கிறவங்க மாத்திரம் நம்ம எடுக்க முடியாது. எங்களுடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில், சகோதரர்கள் மத்தியில், சிநேகிதர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு கசப்பான உணர்வுகள் இல்லை. நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தாலும் அன்புள்ளவர்களாக நீங்கள் வாழும்போதும் அவர்கள் அன்பு கொடுக்க தாமதிக்கலாம், இல்லை வெறுப்புணர்வுகளோட கூட புழங்கலாம். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள குறைவுள்ளவர்களாக கண்டு அவங்க தப்பிதங்களை நம்ம மனசில் வச்சு அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள மன்னிக்கணும். அவங்களுடைய பலவீனமான அந்த செய்கை முறைகளை பார்த்து அவங்க ஏதோ ஒரு ரீசனால் நம்மளை வெறுத்திருக்கலாம், நம்மளை பகைத்திருக்கலாம், இல்லை நம்மளை கண்டு ஒதுங்கி கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐயோ அவங்க பாவமே, அவங்களுக்கு விடுதலையாகணும்னு நினைக்க மாட்டோம், அவங்க குறைகளை எடுத்து பேசுகிறோம். அந்த இடத்துல நாம் அவர்களுக்காக இயேசுப்பாவிடம் அவர்களை மன்னிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். சண்டை பிடிக்கிற எதிரிகள் மாத்திரமில்லை, சில சின்ன சின்ன காரியங்களால் கூட அவங்க கசப்பான உணர்வோடு நம்மளோட இருக்கலாம், இல்லை நம்ம கண்டு தூர விலகி போகலாம். நம்ம பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வரலாம். நம்ம அன்புள்ளவர்களாக தான் இருக்கிறோம், நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு பிடிக்காத தன்மைகள் ஒன்று அவர்களுக்குள்ள இருக்கும், பார்த்தாலே பிடிக்காது. அது கணவனாக இருக்கலாம், இல்லை சகோதரராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் விரும்பி ஒரு உறவினரிடம் போகிறீங்க, அவங்க உங்கள்கிட்ட வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து ஏசப்பா அறிந்தவர்களாக இருக்கிறதுனால ஏசப்பா சொன்ன சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது நம்மளுக்குள்ளும் ஒரு விடுதலை கிடைக்கும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்களும் அந்த துயரத்திலேருந்து ஏசப்பா விடுவிப்பாருன்னு நம்ம விசுவாசிக்கணும். அதே போல் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இது எல்லாமே அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சபிக்கிறவர்கள் நிந்திக்கணும், ஒரேடியாக சண்டை பிடிக்கிறவங்களும் பயங்கரமான ஒரு விரோதிகளாக இருக்கிறவங்கள நினைக்கலாம். இல்லை, அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம சூழ அன்புள்ளவர்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த சுற்று வட்டத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வரும்போது ஏன் கவலை வருது, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதனால் கவலை வருது? நம்மளுக்கு அன்புள்ளவங்க அன்பு காட்டி கவலை வருது, பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யலைண்டா கவலை வருது, நாம் நினைத்த ஒரு காரியம் நிறைவேறலைண்டா கவலை வருது, நம்ம சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டு அதன்படி கீழ்ப்படிய வேணும், அந்த இடத்துல கவலை வருது. நம்ம சொன்னது எல்லாத்தையும் அவங்க கேட்கணும், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரி பல சூழல்கள் காரணமாகத்தான் நம்மக்கிட்ட என்ன வருது, சமாதானமின்மையும் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல், ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு துக்கம் நம்மளை வாட்டுகிறது. இந்த இடத்துல எதனால் இந்த துக்கம் வருது, ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கல, அதுதானே துக்கமாக மாறுது. அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறார், மனிதன் பலவித குணாதிசயங்கள், பலவித சூழலில் அவர்கள் இருப்பார்கள். இயேசுவை அறிந்த நீங்கள் இந்த சீக்ரெட் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்கள
அவங்களை ஆசீர்வதிங்க. எல்லாத்துலேயுமே ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ நம்ம இயேசுவை அறிந்தும் துக்கத்தோட கவலையோடு இருப்பதுக்கு வாய்ப்பு. அதான் மன்னித்தல், ஆசீர்வதல் மீண்டும் மீண்டும் எல்லா மெசேஜ்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தை படிப்போம்னா இதில் முக்கியமானது என்னுடைய சுய வாழ்க்கையில் நான் எல்லாம் செய்தாலும் எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய இதயத்தை ஆராய்ந்து பார்த்தா என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது அறிந்து அதில் இருந்து நம்ம வெளியில் வர வேண்டியதாக இருக்கிறது. அதையே 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறுக்கிறதாவது கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்கள். அது எப்படின்னா இப்போ நம்ம கைமாறு செய்கிறது, உதவி செய்கிறது, வெல்கம் பண்ணுறது, அன்பு காமிக்கிறது, பங்கேற்கிறது, அவங்கள விருந்து உபச்சாரம் பண்ணுறது, ஒரு கொண்டாட்டம் கல்யாணத்துக்கு போகிறது, நல்லா இருக்கிறவங்களா நீங்கள் நல்லா இருக்கிறா, நம்ம ஒருத்தர் பரிமாறு எப்படின்னா நமக்கு தெரிந்தவங்க, நம்மளுக்கு பிடித்தவங்க, அவங்க காட்டுற அன்பு, அதே போல் நம்மளே அன்பு காமிக்கிறோம். அதையே தெரியாத ஒரு மனுஷர்கிட்ட இந்த அன்பாக நம்ம புழங்குவோமா, அவங்ககிட்ட போய் சுகம் விசாரிக்கிறோமா, இல்லை அவங்களோட துக்கத்தில் பங்களிக்கிறோமா, தெரிஞ்சதோ தெரியாமல் கொஞ்சம் இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம சில வரையறைகள் எது கிடைக்குதோ கிடைத்ததை வைத்து அதே அன்பை தான் கொடுக்குறோம். ஆனால் ஏசப்பா சார் அது அல்ல, கிடைத்தவன்கிட்ட வாங்கிக்கிட்டு கொடுக்குறத விட தெரியாத மனுஷர்கிட்ட அன்பு காண்பீங்க. அதே சத்துருக்களை சிநேகிதீங்கள், நன்மை செய்யுங்களுக்கு எல்லாமே சண்டை பிடிக்கிறவங்களும் கெட்டவங்க எதிரின்னு சொல்ல முடியல. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சில பேரை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் இல்லை. ஆனால் சண்டை இல்லை, பார்க்கும்போது பேசுகிறோம், மனசில் வறுமை, மனசில் சத்துருவா நினச்சிக்கிறோம், வெளியில் பேசுகிறோம். இந்த மாதிரி சில காரியங்கள் இதில் ஏற்படுது. எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்த்தா எல்லா மனுஷர்கிட்டையும் அன்பை கொடுக்கணும். அவங்க எப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க என்பதை விட நாம் அவங்களுக்கு எவ்வளவு அன்பை கொடுத்துருக்குறோம்னு பார்த்தோம்னா இந்த சமாதானமின்மையோ கவலையோ நமக்கு வராது. அப்போ தான் நம்ம ஏசப்பா கொடுத்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பா உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் ஏன் பயப்பட்டு கலங்குறோம்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எதிரிகளை சிநேகிதராக துன்பம் செய்தவங்களை மன்னித்து ஆசீர்வதித்து ஓகே வெளி உலகத்தில் எல்லார்ட்டையும் அன்பாக இருந்துக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நண்பர்கள் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன செயல்முறைகளில் ஒரு கசப்பு, ஒரு நெருடல் ஒன்று நமக்குள்ளே வருது. இந்த நெருடல் என்ன செய்து நம்ம வச்சு வாட்டிக்கிட்டே இருக்குது. பேசுகிறோம், எதிரி இல்லை, உறவு தான். ஆனால் என்ன பண்ணுறோம், கவலை. என்ன கவலை, சொல்லிட்டாங்களே செய்யலையே, இதைத்தான் ஏசப்பா விசேஷமாக இருக்க சொல்லிடுறேன். என் சூழல், என் சுற்றத்தில் எனக்குள்ளே நான் என்ன செய்துன்ட்ருக்கிறேன், இந்த விஷயத்தில் நாம் அதை தூக்கி பொருட்படுத்தாது அதை ஒரு இடத்தை மென்னிச்சு அவங்கள அதுலேருந்து விடுதலையாகி அவங்கள ஆசீர்வதிக்க பழகணும். ஆசீர்வதிச்சா பத்தாது, திரும்பவும் அந்த நினைவுகள் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. அவங்களோட எதிரியாக கசப்புணர்வோடு அவர்களை பார்க்கக்கூடாது. இதுதான் மெயினான ஸ்டோரி. இதுதான் மெயினான ஒரு சத்தியத்துக்குள்ள மெயின் கருப்பொருளாக பார்க்கக்கூடிய. எல்லாம் செய்யலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சூழலை நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாமே வசதியோட சந்தோஷமாக எல்லா சௌகரியத்தோடையும் வாழ்வது அல்ல. துன்பங்கள், துயரங்கள், நெருடல்கள் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கை. அதுலேயே ஏசப்பா எதிர்பார்க்குறார் நாம் எப்படி அவரை போல அன்புள்ளவர்களாக மற்றவர்களில் நாம் இருக்கிறோம்ன்றது தான் எதிர்பார்க்கலாம். அப்போது தான் இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இங்கே மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா ரோமர் 7:21 நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை ஒன்று என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். உண்மையாகவே நம்ம மனதை சிந்திச்சு பார்த்தா நான் எத்தனை இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன்னு நமக்கு தான் அந்த மிஸ்டேக்குன்னா பெரிய காரியங்கள், இந்த கோவம், கசப்புணர்வு, வெறுப்பு, இந்த மாதிரியான சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது நமக்கே தெரியுது. ஆனால் இது ஏசப்பாக்கு பிடிக்காதுன்னும் தெரியுது, ஆனால் செய்கிறோம். அதுக்கு காரணம் உங்களுக்கு உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் மேல் பிரியமாக இருக்கிறேன். அதுவும் தேவனுடைய நியாயப்பிரமாணம் பழைய நியாயப்பிரமாணம் இல்லை, ஏசப்பா கொடுத்த புதிய பிரமாணங்கள், புதிய கட்டளை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரோ அந்த பிரமாணமெல்லாம் நல்லா இருக்குது. நான் செய்ய மனசு ஆசைப்படுகிறது, ஆனால் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல தவற வேண்டியதாக இருக்குது. அது எப்படின்னா ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாகிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. உண்மை, எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும். என்ன தான் உபதேசம் நம்ம பண்ணாலும், என்ன தான் சத்தியத்தை பண்ணாலும், என்னுடைய சுய வாழ்க்கையில் எனக்கு சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் என்ன நெருடுற மாதிரி, என்னை துன்பப்படுத்துகிற மாதிரி, என்னை காயப்படுத்துகிற மாதிரி சில காரியங்கள் வரும்போது என்னுடைய மனுஷ சுபாவம் மாறப்படுகிறது. இதுதான்
தான் ஏசப்பா திருப்பி திருப்பி சொல்கிறார். இதில் இருந்து நம்ம வெளியில் வரணும். வெளியில் வரணும்னா அந்த நெருடல் எல்லாம் வரும்போது இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை கொடுக்குற பசாசு என்னை விட்டு வெளியே போ, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத ஆவியை வெளியே துரத்துறேன், இயேசப்பா உங்களுடைய சமாதானத்தின் ஆவியை மன்னிக்கிற ஆவியை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் அந்த யார் நமக்கு எதிரிகளா, அந்த எதிரின்னு சொல்ல பெரிய சண்டையில் சின்ன சின்ன காரியங்கள் இவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கும் போது இந்த ஏசப்பா சொன்ன சமாதானத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இப்போ நம்ம உலகம் எல்லாம் சென்று நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம், தான தர்மம் பண்ணியிருக்கிறோம், ஏசப்பா சொன்னபடி எல்லா கிரியைகளையும் செய்யிட்டோம். என் சுய வாழ்க்கையில், என் குடும்பத்தார் மத்தியில், என் உறவுகள் மத்தியில், நான் வேலை செய்கிற இடத்துல நமக்கு பாவமும் புண்ணியம் எங்கே இருந்து வருது? நம்ம சூழ உள்ள மக்கள் மத்தியிலேருந்து, உறவினர்கள் மத்தியிலேருந்து, வேலை செய்கிற இடத்துலேருந்து தான் கசப்பும் வெறுப்பும் கவலையும் துன்பமும் வருது. இங்கே தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வழி இதை கரெக்டாக சரிப்படுத்தினோம்னா இந்த ஏசப்பா சொன்ன சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார்கள்ல, அதையே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்குது. கேட்டு பாரு சொல்லலை, கொடுத்துட்டே போயிட்டார். ஆனால் இதுக்கு நமக்கு சமாதானம் வரலை. ஏன் கவலைப்படுறோம், ஏன் துக்கப்படுறோம்? இந்த ஒரு சீக்கிரட்டை நம்ம கரெக்டாக கிளியர் பண்ணிட்டோம்னா என்றைக்கும் உலகம் கொடுக்காத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம்ன்றது எப்படி? பிடிச்சவங்கக்கிட்ட பேசுகிறது, சந்தோஷமானவங்க கொடுக்கும்போது சந்தோஷம், அவங்க விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யும்போது அவங்க எதிரி, அதுதான் உலகம் கொடுக்குற சமாதானமும் துக்கமும். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற துக்கத்தை கூட சந்தோஷமாக நாம் மாறணும் என்றுதான் இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதனால் நம்ம அதுதான் மன்னித்தல், ஆசீர்வதித்தல் ஒரே இதில் அடங்கிட்டு. ஆனால் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை கிட்ட உங்கள் அனைவரையும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய துக்கம், உங்களுடைய சமாதானம் இல்லாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த மன்னிக்கும்ன்ற இதயத்தை ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாராக. யாரெல்லாம் துன்பம் செய்தார்களோ, யார் மேலே நீங்கள் கசப்புணர்வுகளோட எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க முடியாமல் தடப்பட்டிருக்கிறோம், இதானே கவலை. இதுக்குரிய இதுக்கு காரணமாக இருக்கிறவர்கள் ஒரு பர்சன் இருப்பாங்கள்ல, அவங்கள நீங்கள் நல்ல மனசாக மன்னியுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. ஏசப்பா நம்மளை விடுதலை ஆக்கிட்டாண்டு விசுவாசிங்க. கண்டிப்பாக அந்த சந்தோஷம் அது உங்களுக்குள்ளே வரும். வெளியில் பார்க்கும்போது இல்லாத மாதிரி உங்களுக்குள்ளேயே அந்த மன மகிழ்ச்சியை ஏசப்பா கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினால உங்கள் இதயத்தில் ஏசப்பாடைய சமாதானத்தை கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்குறேன் பரமபிதாவே, ஆமென். நன்றி ஏசப்பா.